வணக்கம். விழியில் வண்ணங்கள் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்று கொண்டு இலங்கையின் பொருளாதாரமும் மக்களுடைய வாழ்க்கை செலவும் அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு 2-3 பொருட்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்லலாமென்று இருக்கிறேன். அதாவது இலங்கை மக்கள் எப்படி வாழுறதுண்டு யோசிக்கிற கட்டத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள் என்னென்று அந்தளத்துக்கு விலைவாசி உயர்வுகள், அது பலதரப்பட்ட பொருட்கள்லேயே விலைவாசிகள் இருக்கிறது. ஆனால் நான் உதாரணத்துக்கு 2-3 பொருட்களை உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கிறேன். உதாரணத்துக்கு இது எடுத்துக்கொள்ளுங்க, புழுங்கல் அரிசி. சரியா, புழுங்கல் அரிசி இப்போ குறைஞ்சது கிலோ 300, அதை விட கூட விலைக்கு இருக்குது. இதோட ஒப்படைக்க பார்த்திங்களேண்டா எங்களுடைய சம்பா அரிசி முந்தைய காலத்திலே சம்பா அரிசி விலை உயர்ந்ததாகவும் புழுங்கல் அரிசி விலை குறைவாகவும் இருந்த ஒரு காலகட்டத்தில். இப்பொழுது சம்பா அரிசி பார்த்தா 240-250க்கு இருக்குது. ஆனால் இந்த புழுங்கல் அரிசி 300க்கு மேலே போகுதுண்டு. அது காரணம் நாங்கள் எங்களுடைய உள்ளூர் உற்பத்தி, அதாவது விவசாயம், நெற்பயிர் செய்கையை நாங்கள் கவனத்தில் எடுக்கவில்லைன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இல்லையண்டா சம்பா அரிசின்ற விலைவாசி குறைஞ்சி இது கூடினதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதை விட பார்த்திங்களேண்டா இந்த மல்லியை எடுத்துக்கொண்டாலே இது பரவாயில்லை. 1/2 கிலோ மல்லியையோ 1/4 கிலோ மல்லி இப்போ இதுகள் குறைவு, ஓரளவு பரவாயில்லை. 1 கிலோ மல்லி 700 ரூபா அப்படி. அதுபோல் செத்தல் 1 கிலோ 850 ரூபா. அதுவும் விலைவாசி தான். ஆனால் மற்ற விலைகளோடைய ஒப்படைக்க பரவாயில்லை. உளுந்து எடுத்துக்கொண்டால் உளுந்து கிலோ 800, கடலை கிலோ 450, பயறு கிலோ 850, கச்சான் முத்தை பார்த்திங்களேண்டா இது 650 ரூபா. அதாவது 1/2 கிலோ கச்சான் முத்து 650 ரூபா. 1/2 கிலோ கச்சான் முத்து. சோளத்தை எடுத்துக்கொண்டால் 100 கிராம் சோளம் 170 ரூபா, 100 கிராம். சரியா, இதோட இன்னும் நாங்கள் கூட பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற பொருள் என்ற விலையை பார்த்தா அது உடல் ஆரோக்கியத்துக்கும் பயன்பாடான பொருட்கள். ஆனால் அதன் விலையோ எக்கச்சக்கம். இதுக்கு பார்த்திங்களேண்டா இதில் வேர்க்கொம்பு தூள் இருக்குது. வேர்க்கொம்பு 50 கிராம் 400 ரூபா. சரியா, வேர்க்கொம்பு 50 கிராம் 400 ரூபாண்டா யோசிச்சு பாருங்க. அதே போல் இங்கே இப்போ கோப்பி எங்களுடைய உற்பத்தி நாடாக இருந்து கொண்டு இந்த கோப்பி 50 கிராம் 240 ரூபா அண்டா 5000 கிட்ட போகுது கிலோ. இங்கே பார்த்திங்களேண்டா எள்ளை பாருங்க, இது விளக்கின எள்ளுன்னு சொல்லி 100 கிராம் 240 ரூபா. 240 ரூபா. சரியா, இங்கே சின்ன சீரகத்தை பாருங்க, இதுவும் விலை கூடின பொருள்கள். இங்கே பாருங்க, இது பெனங்கட்டி 250 ரூபா. இந்த பெனங்கட்டி 250 ரூபா. இங்கெல்லாம் முந்திரிய வத்து. இப்படியே பார்த்திங்களேண்டா எல்லா இப்போ எங்களோட உடலுக்கு ஆரோக்கியமான பொருட்களின் விலைவாசி, அதிலும் இந்த வேர்க்கொம்பு, கோப்பி, சின்ன சீரகம், எள்ளு. சரியா, எள்ளு இது அப்படி 2000 சொச்சம் என்ன 1 கிலோ 100 கிராம் 270, 240, 250 கூட பாருங்க. இது 2500 ரூபா கிட்ட. இந்த கருப்பு எள்ளு 1000 ரூபான்னு சொன்னாங்க. இது 2500. இப்போ இந்த வகையில் இலங்கையில் எப்படி வாழ்கிறதுன்ட்டு நீங்களே யோசிங்க. அதிலும் இது யாழ்ப்பாணத்து விலையை தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்போ என்னென்று ஆரோக்கியமான உணவை எடுக்கிறது மக்கள். ஆரோக்கியம் எல்லாம் இதில் தான் தங்கியிருக்கு. என்ன வெள்ளை, சின்ன சீரங்க, வேர்க்கொம்பு, மல்லியண்டு இருக்குது. என்ன புழுங்கல் அரிசி. ஆனால் இங்கே வாழ முடியாத ஒரு நிலை தான் உண்மையாக. அப்படி ஒரு அப்போ வருமானம் குறைந்தவர்களின் நிலை என்னென்று பார்த்தா கேள்விக்குறி தான். இதை விட நிறைய பொருட்கள் இருக்குது, உளுந்து இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.